MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். என்ன பொதுவாக ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு உயிரினம் எதுனா பூச்சிகள் தான். பூச்சிகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு பூச்சிகளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பூச்சிகள் மொத்தமாக கூட வேண்டாம், எறும்புகளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இதுங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். கரையானில் பொத்துக்குள்ளே ராணி கரையான் இருக்கும், ஒரு ராஜா கரையான்னு ஒன்று இருக்கும், ராணி கரையான்னு ஒன்று இருக்கும். கரையான் வந்து சைஸ் பெருசாக இருக்கும். அந்த ராணி கரையான்லாம் போய் உணவை சேகரிச்சுக்கிறதுக்கு இதுக்கு வேலைக்கார கரையான்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ வகை இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஜாதி மாதிரி இருக்கலாம், அதுங்க ஒவ்வொன்றும் இந்த வேலையை செய்யணுன்ற கட்டமைப்பு இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் பார்த்தோன்னே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ வேலைக்கார கரையான்கள் இருக்கு இல்லையா, இந்த ராணி கரையானோ இல்லை ராஜா கரையானோ ஒரு வேலை இறந்து போயிடுச்சு அப்படின்னா, இந்த வேலைக்கார கரையானில் ஒரு அதுலேருந்து வர முட்டையிலேருந்து தான் வேலைக்கார கரையான்கள் வருது. அந்த முட்டையை தனியாக ஃபீட் பண்ணி அது ராணி கரையானவோ ராஜா கரையானவோ மாற்றிடும். அப்படின்னா நீங்கள் வேலைக்கார கரையான்னு சொல்கிறவங்களால ராஜாவும் மாற முடியும், ராணியாவும் மாற முடியும். இங்கே முடியறது இல்லை. கல்வியை பெறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியது இருக்குல்ல. அதனால விலங்குகளை இவ்வளோ அதிகமாக கொச்சப்படுத்தக்கூடாது. அங்கேயும் ஜாதி இருக்குது அப்படின்னு கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேனியில் பார்த்தோம்னா அந்த ஒரு ராணி தேனி மேலே பறந்து போகும். எவ்வளோ ஹைட் முடியுமோ அவ்வளோ ஹைட்டில் பறக்கும். இந்த ஆண் தேனீக்கள் எல்லாம் அதை போட்டி போட்டு பிடிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கும். கடைசியாக போய் மேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே டைமில் 34லேருந்து ஒரு 77 ஆண்களோட ட்ரோனோட இந்த ராணி தேனி மேட் பண்ணும். மேட் பண்ணி முடிச்சோடனே ஆண் செத்து போயிடும். பெரும்பாலும் உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு தான் இருக்கும். அது நீங்கள் கடைசியிலே அப்படிதான், எல்லாத்துலேயுமே அப்படி தான், மனிதன் வரைக்குமே அப்படி தான். இன்னும் இந்த பூச்சிகளில் வெட்டுக்கிளி இதெல்லாம் மேட்டிங் நடக்கும்போதே ஆணை பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன்னா கருவை சுமக்கணும், அதை வளர்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அந்த நியூட்ரிஷனுக்காக ஆணை பிடிச்சி சாப்பிடும். சில பாம்புகள்லையுமே அது ஒரு சில உயிரினங்களில் மட்டும் ஆண் முக்கியமான வேலை பார்க்குது. இப்போ கடல் குதிரை இருக்கு இல்லையா, அதில் வந்து மேட்டிங்க்கு அப்புறம் பெண் வந்து முட்டையை ஆணோட பவுச்சுக்குள்ளே மாற்றிடும். வெள்ளிக்கோள் வரையன், இந்த எண்ணெய் பனை வரியன், இந்த பாம்புக்கெல்லாம் உடம்புல கோடு இருக்கும். இந்த கோட்டை பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்டுவரியன் பாம்பு தான் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை உள்ளே வந்தாலே அடிச்சு கொண்டு வரும். ஆக்சுவலாக அந்த பாம்பு எப்படின்னா, அந்த பள்ளிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல, பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல பள்ளி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பள்ளிகளோட எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தணும்ல, அதுக்கு இந்த பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்குது. இப்படி உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான ஒரு பாம்பை நம்ம ஒரு கொடிய நஞ்சுள்ள பாம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றதுனால அது மொத்த உணவு சங்கிலியை பாதிக்கும். இது ஆக்சுவலாக சைனாவில் நடந்துச்சு. சிட்டுக்குருவி தெரியும்ல உங்களுக்கு, சிட்டுக்குருவி மோசமான ஒரு உயிரினம்னு சொல்லி அந்த உயிரினத்தை அழிச்சு அதால் எவ்வளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி நிலை தான் இங்கேயும். இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கலத்துக்கிட்டு அதால் பின்னால் ஒரு பெரிய பாதிப்பு வரும்ன்றது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மனையில் என்னன்னா, இங்கே மனுஷனை தவிர வேறு எதுவுமே வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, மனுஷனை தவிர்த்து மற்ற எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா மனுஷனால வாழ முடியாது. அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட அரிகரச்சனா இருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பல்லுயிர் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சின்ன சின்ன உயிரினங்கள் அதனுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கு, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறக்கே உண்மையாக ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதனால தான் அவர்கிட்ட பேசிடலான்னு ஒரு முடிவு. பேசிடுவோம். பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சொன்ன மாதிரி உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்றது இன்னொரு பெரிய ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே நம்ம நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இந்த உலகமே ஏதோ மனுஷங்களுக்கு ஆனது மட்டும்தான், நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது, இல்லை இந்த உயிரினங்கள்லாம் இருக்குது, இதோட வாழ்க்கை முறையெல்லாம் இது இப்படி இருக்குங்கும்போது இந்த உலகம் எல்லாருக்குமானது அப்படின்றது சொல்கிறது தான் மறைமுகமாக இருக்கிற மெசேஜாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது நீங்கள் இந்த இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? முதல்ல ஆக்சுவலாக நான் வந்து படித்தது பிஎஸ்சி சைக்காலஜி. ப்ரோ சின்ன வயசுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து ஏதாவது செடி கொடி வந்து பிடிக்கும்ல, இன்னொரு கம்பை போய் பிடிக்கும், அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நேரம் பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னமோ இன்பில்டாகவே இருந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. அப்புறம் 12th படிக்கும்போது 11th போய் சேரும்போது 10th வரைக்கும் எனக்கு பயாலஜி இருக்கும். பயாலஜி மட்டும் தான் நல்லா படிப்பேன், அதில் தான் நல்ல மார்க் எடுப்பேன். அதுக்கப்புறம் 11th 12th போகும்போது பயாலஜி கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்போ வேகன்சி இருக்குது, அதில் தான் சேரணும் அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் போராடி பார்த்துட்டு சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது இங்கே பயாலஜி இருக்குன்றதுனால அங்கேயும் கொடுக்கல. அதனால் பிஎஸ்சி சைக்காலஜி வந்து கொஞ்சம் இந்த நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஹியூமன் அனாட்டமியாஸ் வந்து கொஞ்சம் வரும், அதனால் அதை எடுத்து படித்தேன். ஆனால் அதை படித்ததை விட அதிகமாக இதை தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அப்போலேருந்தே காட்டுக்குள்ளே போகிறது, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் காடாக சுற்றிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இது மாதிரியே பண்ணி அப்படியே இது உள்ளே வந்தாச்சு. ஸோ படித்தது வேறையாக இருந்தாலும் விருப்பம் வந்து இதுதான் அப்படின்றது. பிரதர், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த பக்கம் வந்துட்டேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்படி ஆரம்பத்தில் உங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, இதோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது அப்படின்னு? ஆரம்பத்தில் வந்து ஒன்று பார்த்து நான் வியந்து போயிட்டேன் அப்படின்னா எதை பார்த்து வியந்தது? எல்லா உயிரினங்களுமே இங்கே வியப்பாக தான் இருக்கும். அதோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கும் போது அதனால தான் இப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு, ஏன்னா மற்றவங்களுக்கு இருக்கிற வேலை பலுவில் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம எடுத்து சொல்லும்போது இப்படி இருக்கான்னு எல்லாத்தையுமே ஆச்சரியமாக தான் இருக்கும்.
என்ன பொதுவாக ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு உயிரினம் எதுனா பூச்சிகள் தான். பூச்சிகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, பூச்சிகளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பூச்சிகள் மொத்தமாக கூட வேண்டாம், எறும்புகளை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இதுங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். நம்ம பூமியில் ஒரு வெற்றிகரமான சர்வைவர் எதுன்னு பார்த்தா பூச்சிகள் தான். பூச்சிகளில் அதுங்க தான் சமூக வாழ்க்கையை கொண்டிருக்கு. இப்போ மனிதன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமுமே பூச்சிகள்கிட்டையுமே இருக்கும். மனிதன்கிட்ட நீங்கள் ரொம்ப கீழ்மையான குணம் அப்படின்னு எதை சொல்கிறீங்களோ அது மற்ற உயிரினம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மேன்மையான குணம்னு எதை சொல்கிறீங்களோ அதுவுமே எல்லா உயிரினத்துக்கிட்டையுமே இருக்கும். அதனால் ஏன்னா சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க, மனுஷன் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது, மற்ற உயிரினங்களை பாரு, மனுஷன் இல்லாமல் இருந்தால் பூமி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. பொதுவாக இந்த உயிரினங்கள்லாம் என்னவோ அதை தான் அப்படியே மனுஷன் பிரதிபலிக்கிறான். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ பூச்சிகளை பார்த்தீங்கன்னா அதுங்க ஒரு சமூகமாக வாழும். கரையான்கள், தேனீக்கள், அப்புறம் எறும்புகள் இது எல்லாமே சமூகமாக வாழக்கூடிய உயிரினம். மனுஷனையுமே அதான் சொல்லுவோம். அந்த காலத்தில் 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் சொல்லிட்டாரு, மனுஷன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ விலங்குன்னு சொன்னால் எல்லாருமே கோச்சிப்பாங்க, அது எப்படி மனுஷனை விலங்கோட கம்பேர் பண்ணுற, மனுஷன் தனியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் உண்மை, அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. அதுங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. இப்போ நம்ம சமூகமாக வாழ்கிறோம், சொசைட்டியாக வாழ்கிறோம், இங்கே சில பாகுபாடுகள் இருக்குது, இந்த விஷயம்லாம் அங்கேயும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வு எடுத்துப்போமே, ஜாதி ஏற்றத்தாழ்வு வந்து மனுஷன் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக கம்பேர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா விலங்குகள்லையுமே இருக்குது. இப்போ ஜாதி ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் விலங்குகள்லையுமே இருக்குது. இப்போ பூலியும் தான் ஜாதி இருக்குது, நாயிலையும் தான் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கம்பேரிசன் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ மனுஷன்கிட்ட இப்போ ஜாதி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் விலங்குகள்கிட்ட நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இப்போ உதாரணமாக நாய் எடுத்துக்கிட்டோம்னா, நாயில் நம்ம நிறைய ப்ரீட் இருக்குது. அந்த ப்ரீடை உருவாக்குனதே மனுஷன் தான். நாயில் ஒரு இனம் தான், அதை செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி இப்போ இத்தனை இதை பொமேரியன் அப்புறம் மற்ற நாய்கள் இப்படின்னு உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாய்கள் வந்து நாய்கள் தான். அது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது மனுஷனுமே மாறும். இப்போ மனுஷனை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கும்போது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், நீங்கள் நான்லாம். ஆஃப்ரிக்காஸில் பார்த்தோம்னா அங்கே பிளாக் கலரில் இருப்பாங்க. அங்கே உள்ள சீதோஷண நிலைக்கு அதிக வெப்பத்துக்கு அங்கே அப்படி இருப்பாங்க, மேலனின் அதிகமாக இருக்கனால. அதே யூரோப் சைடில் போயிட்டிங்கன்னா அங்கே ஒயிட்டாக இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தாலுமே பார்க்க வித்தியாசம் தெரிஞ்சாலுமே அவங்க எல்லாருமே வந்து மனுஷன் தான், ஹோமோ சாப்பியன்ஸ் தான். அதில் நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் மனுஷன்லேயும் அப்படி வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து ஹோமோ எரக்டஸ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சு, மனுஷன் தான் அவங்களும். ஆனால் வேறு ஸ்பீசிஸ் அது. அதே மாதிரி நியாண்டர்தால் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சு, அவங்க வேறு. அவங்கெல்லாம் தானாகவும் அழிஞ்சாங்க, அப்புறம் நம்மளும் வேட்டையாடி அழிச்சோன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு வேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வேற இனம், நம்ம வேற இனம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிறதுல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவங்களும் ஹோமோ சாப்பியன்ஸ் தான். அப்போ இதில் ஜாதி மொத்த உலகத்துலையுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருக்குள்ளெல்லாம் ஜாதி பார்த்து அவன் வேற இனம் இவன் வேற இனம் பிரிச்சுக்கிட்டு அதை பார்க்காதீங்க தப்புன்னு சொன்னோம்னா விலங்குகள்லையுமே அது இருக்குன்னு காட்டுறது எந்த அளவுக்கு ஒரு அறியாமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இப்போ மல்லிப்பூ சொல்லுவாங்க, பூலையும் ஜாதி இருக்குது அப்படிம்பாங்க. அது நமக்கு பார்த்தோன்னே வித்தியாசம் தெரியும். இப்போ நாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, பூ எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது இந்த முல்லைப்பூ, இது மல்லி எறும்பு, இது இந்த பூ அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இடையில ஒரு டிபேட் ஷோ நடந்துச்சு. அங்கே இந்த மாதிரி ஜாதியை உயர்த்தி பேசிகிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் எதுக்கு உள்ளவங்கள்ட்ட ஜாதியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னப்போ அவரால் முடியல. உங்கள் ஜாதி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னப்போ அவரால் முடியல. அது எப்படிங்க முடியும்ட்டு மறுபடியும் ஒரு மாதிரி மழுப்பலாக தான் பதில் சொன்னார். அப்படி உங்களால் பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாதுங்கும் போது எல்லா மனுஷனும் ஒன்று தான் ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால் அதையே நீங்கள் பூச்சிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைக்கிறேன். இப்போ கரையான் சொன்னார் இல்லையா, கரையானில் பொத்துக்குள்ளே ராணி கரையான் இருக்கும், ஒரு ராஜா கரையான் ஒன்று இருக்கும், ராணி கரையான் ஒன்று இருக்கும். கரையான் வந்து சைஸ் பெருசாக இருக்கும் அந்த ராணி கரையான்லாம். அதுலேருந்து வெளியில் வரது ஈசல், பறந்து போய் அது இன்னொரு புத்தை உருவாக்குறதுக்காக ஈசல்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இது இந்த வேட்டையாடுறதுக்கு போய் உணவை சேகரிச்சுக்கிறதுக்கு இதுக்கு வேலைக்கார கரையான்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ வகை இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஜாதி மாதிரி இருக்கலாம், அதுங்க ஒவ்வொன்றும் இந்த வேலையை செய்யணுன்ற கட்டமைப்பு இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் பார்த்தோன்னே வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு சிப்பாய் கரையான் அப்படின்னா அதுக்கு கொடுக்கு நல்லா பெருசாக இருக்கும், ஒரு வேலைக்கார கரையான்னா சின்னதாக இருக்கும், அளவில் சின்னதாக இருக்கும். அது சுறுசுறுப்பாக போய் பொருட்களை தூக்குறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். ராணி கரையான்னா பார்த்தாலே நல்ல ஒரு புழு சைஸுக்கு இருக்கும். அது வேலையே முட்டையிறது மட்டும்தான், ரீப்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான், அதை பாதுகாக்கிறதா இதுங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது இப்போ அதில் பார்த்தோன்னே அடையாளம் தெரியுது. இருந்தாலும் இன்னொரு நம்ம அதில் கொஞ்சம் வியந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராணின்னு ஒரு ஸ்டேஜ் அங்கே இருக்குது. அந்த ராணி கரையானை நம்ம இப்போ வேலைக்கார கரையான்கள் இருக்கு இல்லையா, இந்த ராணி கரையானோ இல்லை ராஜா கரையானோ ஒரு வேளை இறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த வேலைக்கார கரையானில் ஒரு அதுலேருந்து வர முட்டையிலேருந்து தான் வேலைக்கார கரையான்கள் வருது. அந்த முட்டையை தனியாக ஃபீட் பண்ணி அது ராணி கரையானவோ ராஜா கரையானவோ மாற்றிடும். அப்படின்னா நீங்கள் வேலைக்கார கரையான்னு சொல்கிறவங்களால் ராஜாவும் மாற முடியும், ராணியாகவும் மாற முடியும். இங்கே முடியறது இல்லைல்ல, கல்வியை பெறதுக்கே அவ்வளோ போராட வேண்டியது இருக்குல்ல. அதனால் விலங்குகளை இவ்வளோ அதிகமாக கொச்சப்படுத்தக்கூடாது, அங்கேயும் ஜாதி இருக்குது அப்படின்னு கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அங்கே நான் பார்த்து வியந்தது. அதனால் நான் ரொம்ப வியந்து பார்க்கறேன்னா பூச்சிகள் தான். இப்போ பூச்சியில் நீங்கள் சொல்லும்போது இந்த கரையான் அதில் வந்து ராஜா கரையான், ராணி கரையான் இருக்கிற மாதிரி தேனீகள் கிட்டத்தட்ட அதே அமைப்பு தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது. தேனிலையுமே இப்போ ராணி கரையான், ராணி தேனின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதில் ஆணில் ராஜா தேனி அப்படின்லாம் எதுவும் ராஜா கிடையாது. ஏன்னா அதில் ஆண் உண்டு, அதை ட்ரோன்னு சொல்லுவோம். இப்போ தேனியில் வந்து அதுங்க மேட் பண்ணும்போது மேலே பறந்து போயிடும், ராணி தேனி மேலே பறந்து போகும், போயிட்டு அங்கே மல்டிபிள் ஸ்மேலோட மேட் பண்ணும். ஆனால் கரையானில் அப்படி கிடையாது. அதுங்க ஒரு தடவை உள்ள பொத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த ரெண்டு தான், ஆண் பெண் ரெண்டு மட்டுமே சேர்ந்து மேட் பண்ணி தான் கடைசி வரைக்கும் அந்த காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேனியில் பார்த்தோம்னா அந்த ஒரு ராணி தேனி மேலே பறந்து போகும், எவ்வளோ ஹைட் முடியுமோ அவ்வளோ ஹைட்டில் பறக்கும். இந்த ஆண் தேனீக்கள் எல்லாம் அதை போட்டி போட்டு பிடிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கும். கடைசியாக போய் மேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே டைமில் 34லேருந்து ஒரு 77 ஆண்களோட ட்ரோனோட இந்த ராணி தேனி மேட் பண்ணும்.
மேட் பண்ணி முடிச்சோடனே ஆண் செத்து போயிடும். ம். பெரும்பாலும் உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு தான் இருக்கும். அது நீங்கள் கடைசியில் பூச்சியிலேயே அப்படிதான். எல்லாத்துலேயுமே அப்படிதான், சரி. மனிதன் வரைக்குமே அப்படிதான். இன்னும் அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாவப்பட்ட ஜீவன் ஆணினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாக்களில் பார்த்துக்கிட்டோம்னா பாக்டீரியா வந்து ஒன்றா இருக்கும், அது ஸ்ப்ளிட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகி இப்போ 1 2 ஆகும். இப்போ இந்த 2 எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா அந்த 2த்தையும் உருவாக்கணும் ஒன்று இருக்கணும்ல, அது இருக்காது. அப்படி அதனால தான் அதை இம்மார்டல்னு சொல்லுவாங்க, மரணம் இல்லாத அப்படின்பாங்க. நேச்சுரலாக மரணம் கிடையாது, அது ஏன்னா இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏதாவது காலநிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னா சிஸ்ட்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அது அப்படியே ஃபுல்லாக தன்னை கேப்சூல் மாதிரி சூழ்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே கிடக்கும், கல் மாதிரி கிடக்கணும் வைங்களேன். அதுக்கப்புறம் எப்போ அதோட சூழல் அதுக்கு பொருந்துதோ, கால சூழல் பொருந்துதோ, அப்போ மறுபடியும் பாக்டீரியாவாக உயிர் வந்து உலாவ ஆரம்பிக்கும். இதுங்க இந்த மாதிரி பிரிஞ்சு தான் அங்கே உருவாக்குது. அப்போ அங்கே ஆண்னு ஒன்று கிடையாது. அப்போ அந்த 1 2 மாறுது. ஒரு உயிரினம் இன்னொன்று பிறப்பிக்குது அப்படின்னா அது பெண் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு குத்துமைப்பா. அங்கே நான் பெண்ணுன்னு கிடையாது, குத்துமைப்பா சொல்கிறேன், அப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே மேலே வர பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினத்துலையுமே ஆணினம் வந்து ஜஸ்ட் மேட்டிங் தான். சாப்பிடு, மேட் பண்ணி இனத்தை பெருக்கு. அது ஏன் இங்கே வந்துச்சுன்னா இப்போ பாக்டீரியாக்களில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது மொத்தமே ஒரு செல்லு தான். ஆனால் மேலே வர அதாவது உயிரினங்களுக்கு வர நம்ம அளவுக்கு வர நிறைய செல்ஸ், மல்டிபிள் செல் ஆர்கனிசம் நம்மலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு கிட்னிக்கு ஒரு செல் இருக்கும், லிவருக்கு ஒரு செல் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் செல்லோட ஃபங்க்ஷனே மாறுபடும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே ஜீன், இப்போ ஒரு பெண் மட்டும் இருக்காங்க, அந்த பெண்கிட்டேருந்து அப்படியே அந்த ஜீன் பரவுதுன்னு வச்சுப்போமே. அப்படி பரவுச்சுன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் நோய் வாய்ப்படுறதுக்கு, ரொம்ப இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட தலைமுறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அதனால தான் நம்ம சொந்தத்தில் பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மேலே உயிரினங்கள் வரும்போது அதுங்கெல்லாம் ஆண் ஒன்று தேவைப்படுது. வெளியிலேருந்து ஒரு ஜீன் வருது. இந்த ஜீன் இப்போ நமக்கு மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 46 குரோமோசோம்ஸு. அதில் 23 குரோமோசோம் வந்து பெண்கிட்டேருந்து வரும், அம்மாட்டேருந்து நமக்கு வரும். மீதி 23 வந்து அப்பாட்டேருந்து வரும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது உயிரினத்தை தான் உருவாக்குது. பாக்டீரியாவில் அப்படி இல்லை, அது அப்படியே இன்னொரு பாக்டீரியா, எல்லாமே ஒரே காப்பி தான், ஜெராக்ஸ் காப்பி மாதிரின்னு வச்சுப்போமே. ஆனால் மேலேனா உயர்மட்ட உயிரினங்களுக்கு வரும்போது அது 2 சேர்ந்து உருவாக்குற ஒரு உயிரினம் வந்து மொத்தமாக புதுசு. அதுவே அப்படியே இன்னொரு குட்டி அது போடும்போது அதோட தாத்தாவோட ஜீன் வந்து 25% தான் இருக்கும். அதோட இன்னொரு குட்டி போடும்போது அது இன்னும் பாதி, 25லையும் பாதி தான் இருக்கும், 12 அந்த மாதிரி சதவீதம் தான் இருக்கும். போக ஒரு 5 தலைமுறைக்கு மேலே இந்த ஜீனே இல்லாமல் மொத்தமாக புது ஜீன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்துடும். இதை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண் ஒன்று வந்திருக்கே தவிர மற்றபடி ஆணுக்கு பெரும்பாலும் இங்கே அந்தளவுக்கு ஒரு வேலிடிட்டி இல்லை. அதனால தான் மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளில் வெட்டுக்கிளி இதெல்லாம் மேட்டிங் நடக்கும் போதே ஆணை பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன்னா கருவை சுமக்கணும், அதை வளர்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அந்த நியூட்ரிஷனுக்காக ஆணை பிடிச்சி சாப்பிடும். சில பாம்புகள்லையுமே அது இருக்குது, வெட்டுக்கிளிக்கு கம்பல்சரி அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு சில உயிரினங்களை மட்டும் ஆண் முக்கியமான வேலை பார்க்குது. இப்போ கடல் குதிரை இருக்கு இல்லையா, அதில் வந்து மேட்டிங்க்கு அப்புறம் பெண் வந்து முட்டையை ஆணோட பவுச்சுக்குள்ளே மாற்றிடும். வயிற்றுல ஒரு பவுச் இருக்கும், அதுதான் முட்டையை கருவுற வச்சு அதுதான் குட்டிகளை வெளியே. அப்படியா? ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்குது, ஒரு சில உயிரினங்கள் அப்படி இருக்குது. பறவைகள் அதே மாதிரி ஊர்வனைக்கு அப்புறம் கிளைத்து வந்தது தான் ஒரு சைடு பறவை, ஒரு சைடு பாலூட்டிகள் நம்மலாம். இப்போ பறவை சைடு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஆணும் பெண்ணும் சேர்ந்து குஞ்சுகளை வளர்க்கணுன்ட்டு நிறைய பறவைகள் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பாலூட்டிகள் கொண்டிங்கன்னா ஒரு சில உயிரினங்களை, மனிதர் உட்பட ஒரு சில உயிரினங்களை ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அங்கேயுமே ஆணோட பங்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ சிங்கத்தை நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லுவோம்ல, பிரைடாக அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அது பெரும்பாலும் தூங்குறது தான் அதுக்கு வேலை. தூங்கணும், மேட் பண்ணணும், சாப்பிடணும், இதான் வேலை. வேட்டையாடுறதுல பங்கு பெறும், ஆனால் பெண் சிங்கம் பங்கு பெற அளவுக்கு அது பங்கு பெறாது. ஆனால் வேட்டையாடிலாம் பெண் சிங்கம் முடிச்சதுக்கப்புறம் இது போய் அதை சாப்பிட்றதுக்கு மட்டும் முதலாக போகும். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு. நம்மள்ட்ட இருக்கிற அதே பாகுபாடு, பெண்கள் அடிமைப்படுத்தி வைக்கல அதே பாகுபாடு. அதனால் ஆணினம் அந்த அளவுக்கு இங்கே முக்கியம் இல்லை அப்படின்றதான் உண்மை. பூச்சிகள்லேயும் ஆண்களாக தான் இருக்குது அப்படின்றதே பாவமாக தான் இருக்குது அது கேட்குறக்கு. இப்போ நம்ம இந்த செய்திகள்லாம் இப்போ நாட்டு நடப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது பிரதர், இப்போது கேரளாவில் குறிப்பாக சபரிமலைக்கு அவங்க போகிறப்போ வந்து நிறையா கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த மூளையை திங்கக்கூடிய அமீபான், நீங்களே அதை பற்றி பேசியிருக்கீங்க. என்ன நடக்குது அங்கே, ஏன் அது ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? அமீபாவில் நிறைய வகை இருக்குது. அமீபாவில் ஒரு குறிப்பிட்ட அமீபா மட்டும், எல்லா அமீபாவெலாம் மனுஷனை தாக்காது. அமீபாலாம் நமக்கு தெரியும், போலி கால்கள்னு சொல்லி ஜூடோ போட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் மூவ் பண்ணி போகும். அதில் ஒரு குறிப்பிட்ட அமீபா, இந்த அமீபா மட்டும் மூளை தின்னி அமீபானே இதுக்கு பேர். இந்த அமீபா மட்டும் மூக்கு வழியாக உள்ளே போயிடும். மூக்கு வழியாக நம்ம போய் குளத்தில் குளிக்கிறோம்னா தண்ணிக்குள்ளே தான் அது இருக்கும். அதில் தண்ணி மூக்குக்குள்ளே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அங்கே போயிடும். அங்கே ஒரு நர்வ் இருக்கும், அந்த நர்வ் வழியாக அதுதான் வாசனை நுகர்ற ஒரு நரம்பு. அது வழியாக நேராக மூளைக்கு போய்டும். மூளைக்கு போனதுக்கப்புறம் மூளையில் ஒரு என்சைம் ரிலீஸ் பண்ணி அது மூளையை அரிச்சு சாப்பிடாரு. மூளையை மொத்தம் அரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் தேவை, அதை வச்சு ஆசிட் மாதிரின்னு வச்சுப்போமே, அரிச்சிரும். அதுக்கப்புறம் அது கூழா மாறினதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா மூளை மொத்தமாக அதோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தலைவலி வரும், இந்த கழுத்து வலி வரும், அப்புறம் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வரும், பயங்கரமாக ஃபீவர் வரும். இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்போ மூளைக்குள்ளே போயிட்டு ஒரு அமீபா இருக்குன்றதை நம்ம எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியல. பிளட் டெஸ்ட்டில் கூட அது பெரும்பாலும் தெரியாதுல்ல. அதனால் பாதிக்கப்பட்டவங்க ஏதோ ஒரு ஜுரம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களாம் டாக்டர்ஸ். ஒருவேளை அவங்க இறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் மூளையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கேருந்து ஒரு டிஷ்யூ கலெக்ட் பண்ணி சாம்பிள் எடுத்து பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் இப்போ சபரிமலை பக்கம் வரவங்க வர வேணாம்னு சொல்லவங்க, வந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக மூக்கு வாய் இதெல்லாம் மூடிக்கிட்டு குளிங்கன்றாங்க. அதை நம்ம வீடியோ போடும்போதே இல்லை கவர்மெண்ட் வந்து கூட்டுவாங்க அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக
கூட்டம் அதிகமாக வந்து அங்கே நல்லது தானே அவங்களுக்கு, அது அவங்களுக்கு மணி வரப்போகுது. டூரிஸ்ட் ஒரு இடத்துக்கு வரதை கவர்மெண்ட் வேணாம்னு சொல்ல போகிறது இல்லையில, அதை மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை. அதை புரிஞ்சிக்காமல் போகிறதுனால உயிர் போயிடுமேன்ற பயத்தால தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே. ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கும் போது அது வந்துருச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மி. அது என்னன்னா, அந்த அமீபாவை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி அது மேலே சில மெடிசன்ஸை போட்டு பார்க்கும்போது அது சாகுது. ஆனால் மனுஷனோட உடம்புக்குள்ளே போகும்போது அது மொத்தமாக வேறு. இப்போ மனிதனோட உடம்புக்குள்ளே ஒரு மெடிசன் செயல்படணும் அப்படின்னா அது மொத்தமாக வேறு மாதிரி பண்ணணும். எப்படின்னா, இப்போ வெளியில் ஒரு பாக்டீரியாவை கொள்ளுது. பாக்டீரியா ஒரு செல் உயிரி தான். அந்த ஒரு செல் உயிரியை கொள்றது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்கள் இருக்குது. அந்த செல்லையும் போய் அதை அழிச்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெடிசன் செய்யணும். அதனால தான் மற்றதுக்கெலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உள்ளே கொடுக்குற மெடிசன் உடம்புக்குள்ளே உள்ள செல்களுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகுது. பிளட்டோட தான் ட்ராவல் பண்ணுது. அங்கே ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. இதை எதையுமே டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக எந்த இடத்துல பாக்டீரியா இருக்கோ அதை மட்டும் டேமேஜ் பண்ணணும். அதோட செல் வாலை மட்டும் டேமேஜ் பண்ணி அதை அழிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை உருவாக்கணும். இந்த அமீபாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் பண்ண முடியுது, உடம்புக்குள்ளே பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது மூளைக்கே போயிடுது. மூளைக்குள்ளே பொதுவாகவே பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு இருக்கும் ப்ரோ. பிளட்லேருந்து தேவையில்லாத விஷயத்த மூளைக்குள்ளே அது அனுமதிக்காது. அதனால தான் மூளையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு அங்கேருந்து பிளட்லேருந்து ஒரு மெடிசனை உள்ளே கொடுக்குறதே கஷ்டம். நம்ம பொதுவாகவே இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜெக்ஷனை டேரெக்டாக நேவில் போடுறோம், டேரெக்டாக போயிட்டு மூளையில் ரத்தம் வழியாக செயல்பட போகுது. அதுமாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் டைஜஸ்ட் ஆகி அது ரத்தத்தில் கலந்து தான் போய் அந்த இடத்துல சேரப்போகுது. ஆனால் இங்கே பிளட் பிரெயின் பேரியர் என்ன பண்ணுன்னா, அதுலேருந்து ஏதாவது அது எதுக்கு நல்லதுக்கு தான் இருக்குது. பாக்டீரியாவோ வைரஸோ எதுவும் மூளைக்குள்ளே வந்துடக்கூடாது. ரத்தத்தில் கலந்தது மூளைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு இருக்கும், ஒரு சவ்வு மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த மருந்தும் போகாது. இது மருந்து ஒரு கெமிக்கல் தானையா, அதனால் இதையுமே அதை அலோவ் பண்ணாது. அதனால் நம்ம உடம்போட தடுப்பே மூளையை ட்ரீட் பண்ணுறது, மூளையில் உள்ள பிரச்சனையை ட்ரீட் பண்ணுறதுக்கும் தரங்களாக இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனை. அதை தாண்டி தான் அமீபா போயிடுது. அதை தாண்டி அமீபாவில் போக முடியும். சின்ன துளையாக, அது பெரிய உருவம், சின்ன துளைக்குள்ளே கூட நுழைஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த உயிரினம் இன்னொன்று அதுக்கு ஒரு ஆசிட் லைக் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி ஃபுல்லாக அரிச்சிட்டு அது ஈஸியாக அதெல்லாம் நுழைய முடியும். அதால் முடியும். நம்ம கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே செலுத்தி ஆகும். இல்லைனா ஓவர் டோஸ் இந்த மாதிரி செலுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அப்படின்றது. இப்போது இந்த இதெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் இந்த பூச்சிகள் அப்படின்னு பேசும்போது, இப்போ மழைக்காலம் அப்படிங்கும்போது எந்தெந்த பூச்சிகளில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். அது நீங்கள் உங்களோடதா எதுன்னு எனக்கு டக்குன்னு தெரியல. ஒரு பாம்பு, இந்த பாம்பு வந்து அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டதில்லை, அதை அடிக்க வேண்டியது இல்லைன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, இல்லை நான் முதல்ல பாம்புனால அடிச்சிடுவேன், ஏன்னா ஆராய்ச்சி பண்ண முடியாது, என்னை கடிச்சிச்சு அப்போ நான் போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பூச்சி இனங்கள்ல வந்து எதெல்லாம் நமக்கு ஆபத்து ஆனது, இல்லை எதெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதுன்றதையும் சொல்லுங்க. ஓகே, இப்போது நமக்கு அந்த பிரச்சனை ரொம்பவே இருக்குது ப்ரோ. இப்போ நமக்கு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சைனாவில் ஒரு மனுஷன் வந்து பாம்பு கடிச்சோடனே, அவரை கடிச்சது ஒரு பிட் வைப்பர் ஒன்று கடிச்சோடனே பயந்துக்கிட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் ஸ்னேக் அப்படின்ட்டு பேர். 5 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள செத்துருவீங்க. நம்ம ஊர்லேயுமே அப்படின்னு பேர், அந்த உள்ளூரில் பேர். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஊர்லேயுமே நம்பிக்கை இருக்குது. நீ ஓடுறதுக்குள்ளே செத்து போயிடுவேன், கடிச்சு அந்த நகரத்துக்குள்ளே செத்துருவேன், ஆணு கத்தினாலே செத்துருவேன். இப்படிலாம் நிறைய பொருளிகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு மித்து தான், ஒரு கட்டுக்கதை தான். இதே மாதிரி கட்டுக்கதை சைனாலையும் இருக்குது. எல்லா உலகத்தில் எல்லாமே மனுஷங்க தானே இருக்கும்ல. அந்த கிராமத்துலேயும் இப்படி ஒரு மித்து. அதனால பேரே 5 ஸ்டெப்ஸ் ஸ்னேக்னே பேரே வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வேற ஒரு பாம்பு கடிச்சு போன மாதம் செத்து போயிட்டார் போல. இவர் பயமா இல்ல சொல்லுங்க. சரி சரி, இறந்து போயிட்டாரு போல. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட வயல்ல விறகு வெட்டிட்டு வந்திருக்காரு. விறகுக்குள்ளேருந்து இந்த பாம்பு அவரோட ஆள்காட்டி வரல கடிச்சிருச்சு. கடிச்சோடனே சரி நம்மளும் செத்துருவோன்னு பயந்து கையை அருவாள் எடுத்து வெட்டிட்டாரு. இந்த ஒரு விரலை மட்டும் வெட்டிட்டாரு. அந்த எக்ஸ்ரேல ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் ஒரு 80 கிலோமீட்டர் போல அவர் இருக்கிறது. 80 கிலோமீட்டர் கடந்து போனதுக்கப்புறம் டாக்டருக்கு அது ஆக்சுவலாக ஒரு வெனமஸ் ஸ்னேக் தான், அது நஞ்சுள்ள ஒரு பாம்பு தான். ஆனால் இவர் இந்த ஊரில் இருக்கிற நம்பிக்கை அளவுக்கு அது கொடூரமான நஞ்சுள்ள பாம்புலாம் கிடையாது. அந்த பாம்பு கடிச்சதுன்னா பொறுமையாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ட்ரீட் பண்ணாங்கனாலே நீங்கள் குணமாயிடுவீங்க. இவர் தேவையில்லாமல் விரலை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் மருத்துவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு ஒத்த விரல் இல்லாமலே தான் வந்துட்டு இருக்காரு. சிம்பிளாக ஒரு பொறுமையாக மருத்துவமனைக்கு போயிருந்தாலே ஒரு விரலை இழந்திருக்க மாட்டார், உயிரும் ஒன்றும் போக போகிறது இல்லை. அது தெரியாமல் இப்படி ஒரு சாதாரண விஷம் உள்ள பாம்பை ஒரு கட்டுக்கதையால் ரொம்ப கொடிய பாம்பு அப்படின்னு காமிச்சு, அதே மாதிரி தான் இங்கே எப்படின்னா எண்ணெய் பனை விரியன் அப்படின்ட்டு ஒரு பாம்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கோள் வரையன்ட்டு ஒரு பாம்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டு வரியன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது கட்டு வரியன் தான், விரியன் சொல்லக்கூடாது. அந்த கட்டு வரியன் வரியன் வரி வரியாக மேலே இருக்குல்ல, அதனால கட்டு வரியன்னு சொல்லுவோம். கட்டு வரியன் எப்படி இருக்குன்னா நல்லா கருப்பு கலரில் மேலே வெள்ளை வெள்ளையாக கோடு போட்ட மாதிரி 2 சேர்ந்துருக்கும் கோடு. மேக்ஸிமம் அந்த பாம்புக்கு தலையிலேருந்து கோடு இருக்காது, கழுத்துக்கு கீழே தான் கோட ஆரம்பிக்கும். ஆனால் அதே மாதிரியே கிட்டத்தட்ட ரொம்பலாம் அதே மாதிரி இருக்காது. இந்த வெள்ளிக்கோள் வரையனாக இருக்கட்டும், வெள்ளிக்கோள் வரையன், இந்த எண்ணெய் பனை வரியன், இந்த பாம்புக்கெல்லாம் உடம்புல கோடு இருக்கும். இந்த கோட்டை பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டு வரியன் பாம்பு தான் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை உள்ளே வந்தாலே அடிச்சு கொண்டு வரும். ஆக்சுவலாக அந்த பாம்பு எப்படின்னா அந்த பல்லிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல, பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல பள்ளி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பல்லிகளோட எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தணும்ல, அதுக்கு இந்த பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம செவுத்துக்குள்ள அது ஏறி பள்ளியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். இப்படி உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான ஒரு பாம்பை நம்ம ஒரு கொடிய நஞ்சுள்ள பாம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுறதுனால அது மொத்த உணவு சங்கிலியை பாதிக்கும். அதனால பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். பள்ளிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா பள்ளிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பூச்சிகளே சாப்பிட இல்லைங்கும் போது பள்ளிகளோட எண்ணிக்கையும் அடி வரும்.
இது எல்லாமே சேர்த்து இல்ல கடைசியில் அப்படி மனுஷனை ஒரு பாதிக்கும். பாம்புனால அப்படி ஆயிருமா? ஒரே ஒரு பாம்பால் இல்லை, நீங்கள் இப்படி புரிதல்ல நிறைய ஊர் பண்ணும்போது முழுக்க அடிக்கிறாங்களே, இதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுதுல. ஆக்சுவலாக அந்த நஞ்சுள்ள பாம்பே அடிக்கக்கூடாது. வனத்துறை சட்டப்படி நஞ்சுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி அடிச்சு கொன்னீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. அதுவுமே நிறைய மக்களுக்கு தெரியதில்லை. பாம்பு அடிச்சாலும் தண்டனை உண்டு. எப்படி ஒரு உடும்பை பிடிக்கக்கூடாது, கொக்கு மடையான பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும், அது மாதிரி பாம்பு அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. சட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்காங்கனாலே அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம உணரணும்ல. சாதாரணமாக ஒரு பாம்பை பார்த்தாலே நான் அடிச்சிருவேன், அது பாம்பை பார்த்து அடிக்கிறது கூட விடுங்க. ரொம்ப கொடுமை என்னன்னா, வயலில் நாங்கள் ரோட்டு சைடில் வயல் பக்கம் போயிட்டு இருப்போம். ரோடு தான், தார் ரோட்டில் போயிட்டு இருப்போம். என் ஃப்ரெண்டும் நானும் போயிட்டு இருப்போம். அவனும் ஒரு 32 வயசு உள்ள ஒரு பையன் தான். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நான் பின்னால் உட்காந்துருப்பேன். ஒரு தவளை தான் குறுக்க வரும். தவளையை போய் ஏற்றி கொண்டு தான் போவோம். அது அங்கே போயிட்டு இருக்கோம், போய் ஏற்றிட்டு போவோம். இப்போ நம்ம போனோம்னா அது கிராஸ் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணி, இல்லை வேற வழி இல்லாமல் ஏற்றுறதுன்றது வேற. தெரியாம அதை ஏத்திட்டாலே பதறுவோம். அதுவே பதறுவோம். இவன் ஏற்றிட்டு தான் போகணும். அது நிறைய பேரோட மனையில் அப்படி இருக்குது. பார்த்தோன்னே அதை அடிக்கணும், கொள்ளணும். ஏன்டா தவக்கலை என்னடா, தவக்கலைக்கு எதுவுமே கிடையாது. அது பாடி தத்தி தத்தி போகிற ஒரு உயிரினம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை போய் ஏன்டா கொள்றேன்னா, அதை கொள்ளுண்டா, அதெல்லாம் வாழக்கூடாதுடா அப்படின்னு ஒரு அந்த மனையில் வாழக்கூடாதுன்னே ஒரு வாழக்கூடாது. மனநிலை மனுஷனுக்கான உலகம் தான் இது அப்படின்னே தான் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதை சொன்னோம்னா, இப்போ ரீசெண்டாக அந்த அமீபா பற்றி பேசின கூட ஒரு கமெண்ட்ல, டே நீ தான் உயிரினங்கள்லாம் வாழணும் உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க, பாத்தியா ஒரு அமீபா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. நாம சொல்ற உயிரினங்களுக்கும் ஒரு அமீபா, அதுக்காக கொசு வச்சு கடிச்சு அடிக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணி எப்படி இவங்க பேசுறாங்கன்னே புரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனையில் என்னன்னா, இங்கே மனுஷனை தவிர வேறு எதுவுமே வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, மனுஷனை தவிர்த்து மற்ற எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா மனுஷனால வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த தேனியை நம்ம சொல்றோம் இல்லையா, தேனீக்கள் மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னா ஒரு 4-5 வருஷத்துல நம்ம வந்து இல்லாம போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா தேனீக்கள் பார்த்து நிஜமாவே அவ்வளோ வியப்பு இருக்கு. ஏன்னா அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனால அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது. எறும்பு நம்ம சொல்றோம் அடிக்கடி, அந்த எறும்பு கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம வீட்டுல தேவையான பூச்சிகள் அப்படின்றது என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம நிறைய பூரான்னு பார்த்தோன்னே அடிச்சு கொண்டுறோம். அதே மாதிரி எந்த பூச்சி வந்தாலும் சரி அது வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கும். அந்த மாதிரி ஆனா தேவை நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கா? வீடுகளில் ஹவுஸ் சென்டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ப்ரோ. அதை வந்து சரமண்டலி இல்லைன்னா சில இடத்துல சரமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூரா தான், அது பூரானோட இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் பூரா நீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இதுக்கும் செக்மெண்ட்டாக இருக்கும் பாடிக்கலாம். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். கால்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக பார்க்கும்போது தனியாக கால்கள் தெரியும். பூரானுக்கு கொஞ்சம் உடம்பு ஒட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹவுஸ் சென்டிபேட்ன்றது. அது சரமண்டலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப கூடிய நஞ்சு உள்ளது. அது கடிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கும். தண்ணி குடிக்க தாகமே அடங்காது, கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹவுஸ் சென்டிபேடுக்கு ரொம்ப மைல்டான ஒரு வெனம் இருக்குது. அதை வச்சு அதை அதிகபட்சமாக கரப்பாம்பூச்சியை கொல்ல முடியும், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சியால் நம்ம நிறையா தொல்லை இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய பூச்சி மருந்துகள்லாம் வாங்கி அடிக்கிறோம். அந்த பூச்சி மருந்துகளால் நமக்கும் பிரச்சனை இருக்குது. அது சுவாசிக்கிறோம், அதனால பிரச்சனை இருக்குது. கொசுபத்தி ஏற்றுறோம், அதனால பிரச்சனை இருக்குது. கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு தட்டான ஒரு முக்கியமான சோர்ஸ். அதனால் தட்டான கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி கரப்பாம்பூச்சியை கட்டுப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சரமண்டலியை கொல்லாமல் இருந்தீங்கனாலே போதும். ஆனால் இந்த சரமண்டலியை பற்றி இப்போ நான் ஏற்கனவே சொல்லல, இந்த 5 அடி எடுத்து வச்சாலே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாம்பு அப்படின்ட்டு விரல வெட்டின மாதிரி. அந்த மாதிரி இதையுமே நீங்கள் கொண்டுகிட்டே இருக்கீங்கன்னா கரப்பாம்பூச்சி எண்ணிக்கை அதிகமாக பெருகிட்டே இருக்கும். ஏன்னா அது முக்கியமான உணவே இந்த சின்ன பூச்சிகள் தான், குறிப்பாக கரப்பாம்பூச்சிகள் தான். அது உங்களை கடிச்சாலுமே லைட்டாக அந்த இடத்துல இப்போ கொசு கடிச்சா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது, ஒரு அரிப்பு இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பயமாக இருக்குன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது கடிச்சா உடனே உயிர் போயிடுன்றதுலாம், அது கடிச்சா சுத்தமாக உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு மித்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் முக்கியமான உயிரினங்களாக இருக்கும். அதுக்கிட்ட ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு அதனால் ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லி அந்த உயிரினங்களோட அழிவுக்கும் மனுஷன் முக்கியமான காரணமாக இருக்கான். இது ஆக்சுவலாக சைனாவில் நடந்துச்சு. சிட்டுக்குருவி தெரியும்ல உங்களுக்கு, சிட்டுக்குருவி மோசமான ஒரு உயிரினம்னு சொல்லி அந்த உயிரினத்தை அழித்து அதால் எவ்வளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி நிலை தான் இங்கேயும். இந்த சின்ன உயிரினங்கள்லாம் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டு அதால் ஒரு பின்னால் ஒரு பெரிய பாதிப்பு வரும்ன்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தோம்னா சைனாவில் எப்படி ஒரு பெரிய பஞ்சம் வந்து அத்தனை 1000 பேர் செத்தாங்களோ அது இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இதை பண்ணும்போது நீ கடி வாங்கி காட்டு, நீ கடிச்சு இப்போ எனக்கு அதை கடி வாங்கி காட்டணும்னு ஆசை தான். கிடச்சிதுன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் அவ்வளோ வந்ததுக்கப்புறம் நான் கடி வாங்கியும் காட்டணும். கொசு கடிச்சா நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது மாதிரி கடி வாங்கியும் காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சரமண்டலி எனக்காக நான் பார்த்தேன்னா கடி வாங்கியும் ஒரு வீடியோ போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, செஞ்சு காமிச்சா தான் புரிஞ்சுப்பாங்க போல. இப்போ இந்த மழைக்காலத்தில் நிறைய சின்ன பூச்சி வகைகள், நம்ம பார்க்காத பூச்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தது, சின்னதாக இருக்குது, இல்லை நீளமாக ரயில் பூச்சி மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எதெல்லாம் ஆபத்தானது, எதுலேருந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்? அப்போ வீட்டை எப்படி மழை காலத்தில் வந்து சேஃபாக வச்சுக்கணும்? ஓரளவுக்கு நமக்கு ஆபத்துன்னு சொன்னால் தேளு புறான் தான். பெரிய ஆபத்து அப்படின்னா நமக்கு தேளு புறான் தான். அதுவும் இப்போ தேள்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் ஓட்டு வீடு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இப்போல்லாம் பாறை சைடில் ஏதாவது கல் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல தான் தேள்களை பார்க்க முடியுது. எங்கள் வீட்டு பக்கம் அவ்வளோ முன்னெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ சுத்தமாக தேள்களே இல்லை. அதுவுமே நம்ம அடிச்சுட்டு வைங்களா, அடிச்சு அந்த மாதிரி தேளு பூரா இதுங்கள்ட்டேருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக கட்டாயம் தான். வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக பாதுகாப்புன்னு நீங்கள் இருக்கணும். ஏன்னா அது வந்து குழந்தையை கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வரப்போகிறதில்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு வெப்பத்துக்காகவோ, நம்ம உடம்புலேருந்து வெப்பம் ஜென்ரேட் ஆகும், அதுக்காகவோ இல்லை வேறு எதையோ பிடிக்கணுன்றதுக்காகவோ அங்கே வரலாம்.
நாம் அப்போ பிறண்டு படுக்கும்போது தேளாக இருந்தால் அந்த பின்னால் வால் மூலமாக கொட்டும், பூரானா இருந்தால் முன்னால் அந்த எறும்புக்கு இருக்க கொடுக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கொட்டும். இதனால் ஓரளவுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில தேள்கள் மட்டும் கொஞ்சம் கடுமையான நஞ்சு உள்ள தேள்கள் இருக்குது. அதுக்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக கட்டாயம் தான். அதுக்கு நம்ம வீட்டில் சில பெரிய ஹோல்ஸ்லாம் இல்லாத மாதிரி அடைச்சி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம மாடி வீடுகளுக்கு சொல்லலாம். ஓட்டு வீட்டுக்கோ கூரை வீட்டுக்கோ நீங்கள் எதுவும் தேள் வராத மாதிரி அடைச்சி வைங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் கேப் இருக்கும். அந்த தேள்கள் வாழ்கிற இடமாவே ஓடு தான் இருக்கும், அது வாழ்கிற இடமாவே கூரை தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அந்த தரையில் போடுறதை தவிர்த்துட்டு வேறு எங்கேயாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா வேறு எங்கேயாவது மேலே போடுங்க. அதே மாதிரி கட்டுவரியம் பாம்புக்குமே அதை சொல்லுவோம். ரொம்ப தரையில் படுக்கிறவங்க தான் அதிகபட்சம் கட்டுவரியானால் கடி வாங்குறாங்க. ஏன்னா அது இரவாடி பாம்பு, இரவில் தான் வெளில வரும். அந்த நேரத்தில் தரையில் ஒருத்தர் படுத்துருக்கும் போது பக்கத்தில் போகும், அவங்க பிறண்டு படுக்கும்போது அதை கடிச்சிடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதனால் மேக்ஸிமம் கட்டில் படுங்க, செவுத்தை ஒட்டி போடாதீங்க கட்டில். அந்த மாதிரி சில ப்ரொடெக்ஷன்ஸை செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நம்மளால் அதுக்கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்று அதுங்க கடிச்சா அந்த நாகப்பாம்பு கட்டுவரியம் கடிக்கிற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு பெரிய பாதிப்பும் இல்லை. ஓரளவுக்கு அது வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.